SCAT College of Engineering and Technology, Cheran Mahadevi, Tirunelveli, where imagination meets innovation. Counseling code 4969. கர்நாடகாவில் தக் லைஃப் திரைப்படத்தை வெளியிட அனுமதிக்க கோரி ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் சார்பில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இது தொடர்பான வழக்கு விசாரணையில் நீங்கள் என்ன மொழியியல் அறிஞரா என கர்நாடக உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. தமிழில் இருந்துதான் கன்னடம் பிறந்ததாக நடிகர் கமல்ஹாசன் தக் லைஃப் பாட நிகழ்ச்சியில் பேசியிருந்தார். இந்த பேச்சு என்பது கர்நாடகாவில் கன்னட அமைப்புகளிடையே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. கன்னட அமைப்புகள் தக் லைஃப் படத்தை வெளியிடக்கூடாது என தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தடையை மீறி வெளியிட்டால் பெரும் போராட்டம் வெடிக்கும் எனவும் கன்னட அமைப்புகள் எச்சரித்திருந்தன. இந்த நிலையில் படத்தை வெளியிட அனுமதி கோரி ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் சார்பில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இது தொடர்பான வழக்கில் மன்னிப்பு கேட்க முடியாதா என கர்நாடக உயர்நீதிமன்றம் மனுதாரர் தரப்புக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறது. 300 கோடி ரூபாய் செலவில் படம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு செலவு செய்து ஒரு மன்னிப்பு கேட்க முடியாதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். இது தொடர்பாக பேசுவதற்காக பேராசிரியர் அரசு நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். கர்நாடக உயர்நீதிமன்றம் ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவன தரப்புக்கு இப்படியான கேள்வியை எழுப்பியிருக்கிறது. நீங்கள் என்ன வரலாற்று ஆய்வாளரா, மொழியியல் வல்லுநரா, எதற்காக இந்த கேள்வியை கேட்டீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி அணுக போறாங்க, உங்களுடைய பார்வை என்ன சார்? அந்த கர்நாடக நீதிமன்றம் இப்படி சொல்வது நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. கமலஹாசன் என்று சொல்லக்கூடிய ஒருவர், அவர் ஒரு தமிழ் சமூக வரலாறெல்லாம் புரிந்தவர் தான். அவர் ஒரு நல்ல வாசிப்பாளரும் கூட. அவர் பல்வேறு செய்திகளை அவர் திரைப்படத்தின் மூலமாக எடுத்துகிற பொழுது அதில் நிறைய வரலாறு தொடர்பான விஷயங்கள் எல்லாம் பேசுகிறார். அது அவருடைய படங்களை தொடக்கத்திலிருந்து நீங்கள் பார்க்கிற பொழுது புரிந்து கொள்ள முடியும். அவர் ஒரு சாதாரண எந்த செய்தியும் தெரியாத ஒரு பாமரர் போன்ற கண்ணோட்டத்தில் இந்த வழக்கு மன்றம் அவரை பேசியிருப்பது, மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்வதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட தேசிய இனத்தின் அதிகார வெறி போலத்தான் எனக்கு படுகிறது. என்ன சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரியான செய்திகளை நீங்கள் பேசும் வகையில் இது எப்படி அறிவியல் பூர்வமானது, எப்படி இதை நாம் பார்க்க வேண்டும் என்று கமலஹாசன் பேசியிருந்தால் நன்றாக இருக்கும். அப்படி அவர் பேசவில்லை, அதற்காக ஒரு கண்டனம் தெரிவிக்கலாம் என்ற ஒரு மாதிரியான விஷயத்தை சொல்லியிருக்கலாம். அதை விட்டுவிட்டு அவருக்கு என்ன வரலாறு தெரியுமா, அவர் இதை பேசுவதற்கு அவர் என்ன மொழியியல் அறிஞரா என்றெல்லாம் ஒரு பெரிய கேள்வியை போட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த முறைமையை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. யார் யாரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும்? இந்த விஷயங்கள் என்பது யதார்த்தமாக ஒரு மூல திராவிட மொழி குடும்பம் என்று ஒன்று உண்டு. அதில் முதன்மையான மொழியாக உருவானது தமிழ். அந்த வளர்ச்சியில் பல்வேறு திராவிட மொழிகள் உருவாகின. அப்படி உருவானதில் ஒன்றாக கன்னட மொழி இருக்கிறது என்பது மொழியியலாளர்கள் இயல்பாக சொல்லுகிற ஒரு செய்தி. இந்த செய்தியை இப்ப கமலஹாசன் போன்றவர்கள் அவர்களுடைய புரிதல் சார்ந்து சொல்லுகிறார்கள். அதாவது அவர் சொன்னதை தமிழிலிருந்து கன்னடம் வந்தது என்ற ஒரு சொற்றொடரை நாம் மாற்றி வாசிக்க வேண்டும் என்று சொன்னால், மூல திராவிட மொழியில் இருந்து உருவான திராவிட மொழிகளில் ஒன்று கன்னடம் அப்படி என்று சொல்ல வேண்டும். அதில் தமிழும் இருக்கிறது. ஆக தமிழ் கன்னட இந்த உறவுகள் என்பவை ஆழமானது, நெருக்கமானது. அந்த பின்புலத்தில் ஒரு வெகுசன மனநிலைமையோடு கமலஹாசன் அப்படி சொல்லியிருக்கிறார் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டுமே என்று சொல்ல வேண்டுமே தவிர, கன்னட மொழிக்கு எதிர்ப்பாகவோ அல்லது தமிழில் இருந்துதான் கன்னடம் எல்லாம் உருவானது என்ற மனநிலையிலோ அவர் பேசியிருப்பதாக நாம் கருத முடியவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். அதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்வது ஒரு அதிகபட்சமான ஒரு எதிர்பார்ப்பு என்றே நான் கருதுகிறேன். ஏனென்றால் கமலஹாசன் இப்படி பேசியிருக்க வேண்டாம், அவர் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அதற்காக மன்னிப்பு என்ற பெரிய ஒரு வேலையை அவர்கள் எதிர்பார்ப்பது என்பது சரி என்று எனக்கு படவில்லை. நன்றி, வணக்கம். நன்றி சார், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. SCAT College of Engineering and Technology, Cheran Mahadevi, Tirunelveli, where imagination meets innovation. Counseling code 4969.